ஹாய் ஆல். இன்னைக்கு எங்க வீட்ல சைனீஸ் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ். நாங்க ஒரு ரெயின்போ ஆஃப் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி இந்த சைனீஸ் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸை அதே மாதிரியான டாசிங் முறையில் தயாரிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்களுக்கெல்லாம் சரி பெரியவங்களுக்கும் சரி இந்த சைனீஸ் சாசஸ், சோய் சாஸ், வினிகர்லாம் யூஸ் பண்ணி செய்யறதுனாக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த சாக்கில் நம்ம நிறைய வெஜிடபிள்ஸும் இதில் சேர்த்துடலாம். ஸோ எங்கள் வீட்டு சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ். முதல்ல சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கோம். நான் 1 கப் ஆஃப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ 1 கப் ஆஃப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா அப்படியே கழுவிட்டு இதுக்கு 1.5 கப் தண்ணி சேர்க்க போறேன். இப்போ இதுக்கு எண்ணெய் விடலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் அதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். டார்க் சோய் சாஸ் கொஞ்சமா விட்டோம்னா போறோம், ஏன்னா இது டார்க் சோய் சாஸ் தான். கொஞ்சமா வினிகர், இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு, இது போட்டுட்டு இது அப்படியே மூடிட்டு பிரஷர் குக்கர்ல ஒரு 2 விசில் விட்டுடலாம். இப்போ இந்த ரைஸை நான் ப்ரெஷர் குக்கரில் வச்சுருக்கேன். வச்சுட்டு இதை மூடி இருக்கேன். மூடிட்டு ஜஸ்ட்டு 2 விசில் விட்டோன்னா போதும். இப்போ ஃப்ரைட் ரைஸ்க்கு நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதக்க போகிறோம். நல்ல ஒரு ஜென்ரஸ் போர்ஷன் ஆஃப் பட்டர், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். ஜிஞ்சர் பேஸ்ட், இது எல்லாமே நான் சேர்க்க போகிறேன். வெங்காயத்தாளோட பல்ப்ஸு, வெங்காயத்தாளோட ஷூட்ஸு, கலர் குடமிளகா, கொஞ்சம் பீன்ஸ், கொஞ்சம் கேரட், காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகா. நம்மளுக்கு இங்கே பச்சை மிளகா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நான் பச்சை மிளகா சேர்க்குறேன். இல்லாட்டி நீங்கள் க்ரீன் சில்லி சாஸ் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இஞ்சி விழுது போட்டிருக்கேன், பச்சை மிளகா போட்டிருக்கேன், பூண்டு பற்கள் போட்டிருக்கேன். ஒரு வாட்டி அப்படியே நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஃப்ளேவரிங் த பட்டர் மாதிரி. வெங்காய தாளோட பல்ப்ஸ் போட்டிருக்கேன். கொஞ்சமாக ஷூட்ஸை சேர்க்குறேன். இது நம்ம டாசிங் மெத்தடில் குக் பண்ண போகிறோம். அப்போ உங்களுக்கு சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ்க்கு ஜஸ்ட்டு ஹாஃப் குக்டாக தான் இருக்கணும். ஸோ நம்ம டாஸிங் மெத்தடில் இது குக் பண்ணலாம். இப்படி எடுத்துட்டு நல்லா டாஸ் பண்ணலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் எரியணும் அடுப்பு. ஸோ இப்போ நம்ம டாஸ் பண்ணி குக் பண்ணுறோம். நான் பெரிய பர்னரில் ஹை ஃப்ளேமில் எரிய விட்டுருக்கேன். ஸோ டாஸ் பண்ணி குக் பண்ணுறேன். ரொம்ப குயிக்காக நம்மளுக்கு இது குக் ஆகிடும். நடுப்புற நீங்கள் வேணுனாக்கா இந்த மாதிரி கலரி விட்டுக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக பீன்ஸ் சேர்க்குறேன். பொடி பொடியாக அரிஞ்ச கேரட் சேர்க்குறேன். இதையும் நம்ம டாஸிங் மெத்தடில் அப்படியே ஹை ஃப்ளேமில் அடுப்பை எரிய விட்டு அப்படியே டாஸ் பண்ணி நம்ம குக் பண்ணலாம். இப்போ மஞ்சள், பச்சை, சிவப்பு கூட மிளகாய்களை ஆட் பண்ணுறேன். இப்போ அகைன் டாஸிங் அண்ட் குக்கிங். இப்போ நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸ் நம்ம வச்சது அது அப்படியே குக் ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரியான ஒரு ஃபோர்க் யூஸ் பண்ணி அது அப்படியே நல்லா நம்ம உதுத்து விட்டுக்கலாம். ஜஸ்ட் அப்படியே லைட்டாக ஜென்டிலாக அந்த ஃபோர்க்னால இந்த ரைஸை நம்ம அப்படியே லேசாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த ரைஸை நம்ம வெஜிடபிள்ஸ்க்கு ஆட் பண்ண போகிறோம். சோய் சாஸ்லாம் ஆட் பண்ண உடனே இப்போ நான் டார்க் சோய் சாஸ் யூஸ் பண்ணுறேன். ரைஸ்க்கும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சமாக நம்ம சேர்த்தோம்னா போதுமானது. கொஞ்சமாக சில்லி வினிகர், கொஞ்சம் ஒயிட் பெப்பர் பவுடர்,
இந்த காய்க்கு மாத்திரம் தேவையான அளவு சால்ட், இப்போ நம்ம ரைஸ் சைடில் கலந்துடலாம். நல்ல ஒரு வாட்டி கலந்து விடலாம். அப்படி இப்போ வந்து நம்ம பிளேட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக இது மேலே வெங்காயத்தாள் நம்ம தூவலாம். நம்மளோட ரெயின்போ கலர்ட் சைனீஸ் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் தயார்.